இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் மூட்டு தேய்வு மட்டுமல்ல, தோல் மூட்டில் உள்ள பிரச்சனை, இடுப்பில் உள்ள பிரச்சனை மற்றும் பாதங்கள் உள்ள பிரச்சனைகளுக்கும் அதிகமாக நாங்கள் மேற்கொண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, அதாவது தசை மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் சிகிச்சைகளை. சிறுபுள்ளி பேரதிர்வு ஏடி நியூஸ். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் என்பது அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இந்த ட்ரீட்மெண்ட் பொதுவாக உலகளாவிய ரீதியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை. விசேடமாக மேற்கத்திய நாடுகளில் இது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் விசேஷ அம்சம் என்னவென்றால், இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்பது அந்த நோயாளியின் இரத்த மாதிரியிலிருந்தே இது பெறப்படுகின்றது. அவ்வாறு பெறப்பட்டு அதனை பாவிக்கும் போதோ சிகிச்சை அளிக்கும் போதோ அந்த நோயாளிக்குரிய இந்த பாதிப்புகளும் வர சாத்தியம் மிக குறைவாக இருக்கின்றது. இந்த பிளேட்லெட் என்பது குருதியில் காணப்படுகின்ற ஒரு கலங்களின் ஒரு வகை. அந்த கலங்களில் பொதுவாக பல்வேறு வகையான growth factors, அதாவது வளர்ச்சியை தூண்டக்கூடிய பதார்த்தங்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த பாதிப்படைந்த கலங்களுக்கு மீளுருவாக்கம் செய்யக்கூடிய ஸ்டெம் செல்ஸும் சிறிதளவு காணப்படுகின்றது. இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் வழங்கும் போது இது அந்த அந்த பாதிப்படைந்த கலங்களை விருத்தி செய்வதுடன் அந்த அவர் உடல் உள்ள ஸ்டெம் செல்ஸை அந்த இடத்துக்கு வரவழைத்து இந்த பிரச்சனைகளை, அதாவது உபாதைகளை அதை ஆற்றுகின்றது. எனவே இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு சிகிச்சையாக இது காணப்படுகின்றது. சில வேளைகளில் பாரிய சத்திர சிகிச்சைகளை கூட நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பொதுவாக மூட்டுகள் ஏற்பட தேய்வு, அதாவது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தேய்வுக்கு அதாவது அந்த தேய்வின் நிலைக்கேற்ப, ஸ்டேஜஸுக்கு ஏற்ப இதை நாங்கள் செய்வதற்கு தீர்மானிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பிளேட்லெட்டின் அளவு என்பன நிர்ணயிக்கப்பட்ட விதத்தில் நாங்கள் சரியான முறையில் சிகிச்சை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு மிக கூடிய அனுகூலம் இங்கே கிடைக்கின்றது. இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் மூட்டு தேய்வு மட்டுமல்ல, தோல் மூட்டில் உள்ள பிரச்சனை, இடுப்பில் உள்ள பிரச்சனை மற்றும் பாதங்கள் உள்ள பிரச்சனைகளுக்கும் அதிகமாக நாங்கள் மேற்கொண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, அதாவது தசை மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் முறையானது பொதுவாக அதாவது ரீஜெனரேட்டிவ் மெடிசின், அதாவது மீளுருவாக்கம் அல்லது மீள் உயிர்ப்பித்தல் மருத்துவத்தின் குறிய ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசினில் பொதுவாக புரலோதெரப்பி, பிஆர்பி தெரப்பி மற்றும் ஸ்டெம் செல் தெரப்பி என்பன பொதுவாக அடங்குகின்றது. எனவே இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசினானது தற்போது பிரபல்யமடைந்த ஒரு மருத்துவத்தின் ஒரு துறையாக கருதப்படுகின்றது. இது பொதுவாக அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், மேலும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் இது மிகவும் அதிகமாக பல்வேறு வகையான நோய்களுக்கு இது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த ஸ்டெம் செல் என்பது பொதுவாக உடலில் காணப்படுகின்ற தேவையான உபாதைகள் அல்லது பாதிப்படைந்த கலங்களுக்கு மீளுருவாகி அந்த பாதிப்பிலிருந்து அந்த நோயை குணப்படுத்துகின்ற ஒரு கலமாக கருதப்படுகின்றது. எனவே இவ்வாறான சிகிச்சை முறை மூலம் பாரிய நோய்களுக்கு நாங்கள் இலகுவான முறையில் நாங்கள் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் துறையானது உலகளாவியில் மிகவும் பிரபல்யம் அடைந்த ஒரு மருத்துவ துறையாக காணப்படுவதுடன் இந்த துறையில்
எமது நாட்டில் ஒரு சிலரே இதில் பாண்டித்தியம் அடைந்தவர்களாக இருப்பதுடன் அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மருத்துவ சேவையானது மருதமுனையில் அல்ஃபா மெடிக்கல் சர்வீஸிலும் நாங்கள் திறம்பட மேற்கொண்டு பல நோயாளர்களை நாங்கள் குணப்படுத்தி வருகின்றோம். பொதுவாக அந்த பேஷண்ட்டே பிளட்டை எடுத்து நாங்கள் மெஷினில் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நாங்கள் அந்த பிளேட்லெட் இருக்கிற பகுதியை நாங்கள் வேறையாக்குறோம். அப்போ அந்த பிளேட்லெட்டில் பொதுவாக அதாவது உடலில் வளர்ச்சிக்குரிய பதார்த்தங்கள் காணப்படுறதோட அந்த ஸ்டெம் செல் என்ற பாதையும் இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் அந்த அந்த நோயாளிக்குரிய நோய்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் தயார் செய்து அளவுகளையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்தவாறு ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் வித்தியாசமாக நாங்கள் அந்த பிஆர்பி நாங்கள் ரெடி பண்ணணும். அதில் சிலதுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் என்ற லியூக்கோசைட் இருக்கிறது தேவைப்படும். சில கண்டிஷனுக்கு லியூக்கோசைட் இல்லாத பகுதியோட சேர்த்து பிஆர்பி தேவைப்படும். அது மட்டும் இல்லை, அந்த பிஆர்பி அளவுகளும் அந்த அந்த பிளேட்லெட் அளவும் கணிசமாக இருந்தால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸாக முடிவடையும். இப்போ நான் இந்த பிஆர்பி என்று இந்த மஞ்சளான பகுதியில் அது மேற்பக்கம் இருக்கிறது. அதோட அந்த இரத்தத்தில பிளாஸ்மாவும் சேர்ந்த பகுதி, கீழே இருக்கிறது ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி படிந்த பகுதி, அதுக்கு மேலே ஒயிட் பிளட் செல்ஸ் மிச்சமாக இருக்கிற பகுதி. இப்போ நாங்கள் இதில் முக்கியமாக இருக்கிற அந்த பிளேட்லெட் இருக்கிற பகுதியை மட்டும்தான் நாங்கள் வரையாக்கி எடுப்போம். அதில் நாங்கள் அந்த தேவையான அளவுக்கு அவர் நோய்க்குரிய இதுக்குரிய தேவையான அளவு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை எடுத்து நாங்கள் சிகிச்சையை மேற்கொள்வோம். நாங்கள் இப்போ பேஷண்ட்டு பிளட்லேருந்து பிளட் எடுத்து நாங்கள் அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நாங்கள் பிஆர்பியை நாங்கள் வேறையாக்கியிருக்கிறோம். இப்போ இந்த பிஆர்பியை நாங்கள் யூஸ்வலாக உடனே இதை இன்ஜெக்ட் பண்ணுறதை விட எங்களுக்கு கொஞ்சம் அதில் இந்த ஹீட் அந்த சூடு குறையிற மாதிரி, அதாவது கொஞ்சம் கோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கோல்ட் பண்ணிவிட்டு நான் இன்ஜெக்ட் பண்ணுறது அந்த பிளேட்லெட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதால எங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்குரிய அந்த நோய்க்குரிய ட்ரீட்மெண்ட் இன்னும் எங்களுக்கு அதிகமாக அந்த சுகமடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமலுக்கு இப்போ நாங்கள் நீ ஜாயிண்ட்டுக்குரிய ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை நாங்கள் இன்ஜெக்ஷன் பிஆர்பி யூஸ் பண்ணக்குள்ள பொதுவாக இந்த ஹைலரோனிக் அசிட் என்ற இந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் யூஸ்வலாக சேர்த்து செய்வோம். ஆனால் நாங்கள் ஷோல்டர் அடுத்தது வேறு மசில் டெண்டன் அதுகளுக்கு நாங்கள் இந்த ஹைலரோனிக் அசிட் பொதுவாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இதை நாங்கள் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுக்கு நாங்கள் இந்த மருந்தை நாங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த பிளேட்லெட் அந்த மூட்டில் இருந்து குயிக்காக ரிமூவ் பண்ணாமலுக்கு அந்த பிளேட்லெட் அதில் இருந்து நீண்ட நேரமாக அது அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை வழங்குறது மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் மிகவும் சிறப்பானதாக